ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபார்முலா ஒன் பஞ்சாயத்து. இது ஒரு உற்சாகமான யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜிபி கால். வணக்கம் சபரீஷ், 30 வருஷம் கழிச்சு உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். 3 வாரம் சொன்னாங்க. லாரா வின்டர் கூட ப்ரீ ரேஸ்ல இதான் சொல்லிட்டு இருந்தாங்க, 3 வாரம்னு சொன்னாங்க. ஆனா ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு, வருஷக்கணக்கான மாதிரி இருக்கு அப்படின்னு தான் எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. எப்பா ரிவர்ஸ்ல இருந்து வரேன், ட்ரோஃபி கொடுக்கும்போது என்னடா திடீர்னு ரேஸ் முடிச்சுட்டு போல் பொசிஷன் ட்ரோஃபி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மிக்கி மவுஸ் மாதிரி ஆன்லைன் சோஷியல் மீடியாக்களில் வலம் வந்த ட்ரோஃபில ஏதோ காப்பிரைட் பிரச்சனையா, எப்படி இவ்வளோ லேட்டா அது ஒரு இஷ்யூ ஆச்சு. ஏதோ இந்த ஸ்கூல் ஆனுவல் டேக்கு இந்த கடைசி நேரத்துல கப் வாங்கிட்டு வருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஏதோ நடந்திருக்கு. ஸோ விச் இஸ் வெரி டிசப்பாயிண்டிங். இதுல ஒரு 110 பெனல்டிஸ் வேற ஓட்டுறவங்களுக்கு. ஓகே, என்னை அறியாமல் வந்த ஒரு மான்செஸ்டர் சிட்டி இது அது ரெஃபரன்ஸ், அதை நம்ம மறந்துடும். ஸோ ஓகே, ஃபெராரியோட டாமினன்ஸ் 1-2 செம. அண்ட் மேக்ஸ் அண்ட் நாரிஸோட அந்த ஒரு பயங்கரமான என்டர்டெய்னிங்கான டசில் பிளஸ் சார்ஜ், அல்கன்பர்க், லாசன், கோலபிண்டோ எல்லாருமே செம்மையா ஓட்டினாங்க. நிறைய இருக்கு இந்த ரேஸ்ல பேசுறதுக்கு. இதுல நம்ம ஸ்பிரிண்ட் அண்ட் குவாலியை பத்தி தொடவே முடியாது, ஏன்னா நமக்கு எல்லாத்தையும் பேசினா கண்டிப்பா பயங்கரமா ஜென்ரலாவே 1 hour பாட்காஸ்ட் இது. ஈஸியா ஒரு 2.5 hours போயிடும் நினைக்கிறேன். ஸோ ரேஸை பற்றி மட்டும் பார்ப்போம். அண்ட் ரேஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் மோர் வெல்கம். லெட் ஸ்டார்ட் வித் தி அப்கிரேட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாண்டிங்ஸை பற்றி பேசிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ரேஸை பற்றின விஷயங்களை ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஜென்ரலாக கோட்டாக்கு வரும்போது பெருசாக கேப் இருக்காது. ஒரு 1 வீக் கேப் இருக்கும், இல்லை ஹெட்டர் மாதிரி வரும். இந்த வாட்டி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆல்மோஸ்ட் லைக் சம்மர் பிரேக் மாதிரி ஒரு பெரிய கேப் சிங்கப்பூருக்கு அப்புறம். ஸோ நிறைய டீம்ஸ் வந்து பார்த்தோம்னா சீசன் முடிக்கிறத வந்து ஒரு நல்ல மொமெண்டம்ல முடிக்கணும், என்னென்ன பொசிஷன் கிராப் பண்ண முடியுமோ ஆர் பாயிண்ட்ஸ் கிராப் பண்ண முடியுமோ பார்க்கணும். அண்ட் பை திஸ் டைம் காரை பற்றி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்திருக்கும். ஸோ அதனால இந்த கோட்டாக்கு பார்த்தோம்னா 10 டீம்ல 8 டீம் ஆக்சுவலி அப்கிரேட்ஸ் கொண்டு வந்தாங்க. வில்லியம்ஸும் ஃபெராரியும் மட்டும் தான் ஆக்சுவலி அப்கிரேட்ஸ் கொண்டு வரல. மற்ற 8 டீமுமே வந்து அப்கிரேட்ஸ் கொண்டு வந்தாங்க. இதுல பெரிய கை அப்படின்னு ஆர் நிறைய அப்கிரேட்ஸ் கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மெர்சிடிஸ் வந்து 6 பார்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, மெக்லாரின் 7, ஹாஸ் 7, ஆல்பின் வந்து பார்த்தோம்னா 4 காம்பனன்ட் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க, ரெட்புல், விகார்ட், ஏஎம்ஆர், கிக் சவுபர் இவங்க எல்லாமே ரொம்ப மைனரான சேஞ்சஸ் அண்ட் எஸ்பெஷலி ட்ராக் ஸ்பெசிஃபிக் கூலிங் ரிலேட்டட் சேஞ்சஸ். அஃப்கோர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் சேஞ்சஸும் கொண்டு வந்திருந்தாங்க, எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. இதை தவிர்த்து கொஞ்சம் சர்க்கியூட் ஸ்பெசிஃபிக் சேஞ்சஸ் வந்திருந்தது. ஸோ இதுதாங்க அப்கிரேட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ். அப்படியே நம்ம ஸ்டாண்டிங்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் மேக்ஸ் 354, நாரிஸ் 297, லெக்லர் 275, பியாஸ்ட்ரி 247. இதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் சண்டை எப்படி போகுன்றது இப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இது ஒன்றும் ஆறதில்லை, யார் ஜெயிக்க போறான்னு நமக்கு வந்து ஒரு இது தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி பார்த்தோம்னா செகண்டும் தேர்டும் தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு தோணுது, எஸ்பெஷலி ஆஃப்டர் திஸ் பர்டிகுலர் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஃபெராரி அண்ட் சார்ல்ஸ். அவருக்கும் நாரிஸ்க்கும் ஜஸ்ட் 22 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ். ஸோ வந்து என்ன வேணாலும் ஆகலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன தப்பு நடந்து நாரிஸ் வெளியே போனாரு அப்படின்னா ஆர் ஏதாச்சும் வண்டியில பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா சார்ல்ஸ் ஈஸியா நாரிஸை பிப் பண்ணி செகண்ட் எடுக்கலாம். ஸோ எனக்கு என்னமோ டிரைவர் சாம்பியன்ஷிப் டன் அண்ட் டஸ்டட் தாங்க, மேக்ஸ் தான் எடுப்பாருன்னு தோணுது. அவர் வந்து இடம் கொடுக்க மாட்டாரு. ஸோ அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆயிடுச்சு. அதே டெய்லர் அதே வாடகை. ஆமா, அதனால இது இப்படிதான் இருக்கு டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் தான் சம சூடு பிடிக்குது. அதுலயும் பார்த்தோம்னா மெக்லாரனுக்கும் ஃபெராரிக்கும் தான். ரெட்புல்ல வந்து ஒரு டிரைவர் தான் அண்ட் பெரேஸ் இந்த வாரம் பெர்ஃபார்ம் பண்ணதை நம்ம பார்த்தோம். அண்ட் அவரை யாரு ரீப்ளேஸ் பண்ணுவா, ஸோ அவங்கெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்றதையும் நம்ம பார்த்தோம். அதை பத்தி டீட்டெயிலா பின்னாடி பேச போறோம். பட் இப்ப கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னு பார்க்கும்போது மெக்லாரன் 544, ரெட்புல் 504, ஃபெராரி 496. 8 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் பேசிக்கா ரெட்புலுக்கும் ஃபெராரிக்கும். அண்ட் ஃபெராரிக்கும் மெக்லாரனுக்கும் பார்த்தோம்னா 48 பாயிண்ட்ஸ் இஃப் ஐம் நாட் ராங். ஸோ செம க்ளோஸா இருக்கு, என்ன வேணா நடக்கலாம் கடைசி 5 ரேஸ். ஏன்னா வி ஆர் அகைன் நம்ம பேசின மாதிரி வி ஆர் ரீச்சிங் த டெய்ல் ஆஃப் த சீசன் பேசிக்கா. ஸோ ரிலையபிலிட்டி இஷ்யூ வரலாம்,
பவர் யூனிட் சேஞ்ச் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ 1-2 ரொம்ப முக்கியம். 2 டிரைவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த 3த்துல 2 டீம்ல தான் 2 டிரைவருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ மெக்லாரனும் ஃபெராரியும் தாங்க நம்ம கண்டிப்பா செமையா போக 6 போகுது. மேன் டாக் டீம் மேட்ச்ல மேக்ஸுக்கு பார்ட்னரே இல்ல. ஆமாங்க, கரெக்ட். ஒத்தாளா போன வருஷம் ஒத்தாளா நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னாரு. இந்த வாட்டி அவரால வாய் விட முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வண்டியில ஒண்ணும் இல்ல. அவரே கஷ்டப்பட்டு முடிஞ்ச அளவுக்கு புழிஞ்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காரு. இந்த வாட்டி பெரேஸ் ட்ராக்ல மேக்ஸுக்கு ஹெல்ப் பண்றதை விட மார்க்கோ ட்ராக்குக்கு மேக்ஸுக்கு ஹெல்ப் பண்றது தான் ஜாஸ்தியா இருக்கு. ஒரே மைண்ட் கேம்ஸ் தாங்க. ஆமா, ஆமா, ஒவ்வொரு வாரத்துக்கு முன்னாடியும் ஏதாச்சும் நியூஸ், ஆமா, நாரிஸ் இப்படி நாரிஸ் அப்படி அப்படின்னு. ஆமா. ஸோ விவேக் வந்து ஒரு அது படத்துல எனக்கு வந்து நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். அடுத்த நாள்ல இருந்து ஒரு 1 ஹவர் கடன் வாங்கி வேலை பார்க்குறேன்ற மாதிரி மேக்ஸ் வந்து இதுக்கப்புறம் வரப்போற பர்ஃபார்மன்ஸ அவர் முன்னாடியே கடன் வாங்கி ஓட்டுற ரேஞ்சுக்கு தான் அவர் பேசிக்கா பண்ணிட்டு இருக்காரு ஒத்த ஆளா. ஸோ கண்டிப்பா ரெட் புல் வந்து அவுட் தாங்க. தேர்டு தான். எனக்கு என்னமோ தேர்டுன்னு தான் தோணுது. ஸோ 1-2 தேர்டு தான் இல்ல. ஆமாங்க, 2 மைட் பி கன்ஃபார்மா ஃபெராரி. கன்ஃபார்மா. மெக்சிகோலயும் எனக்கு தெரிஞ்சு பெரேஸ் ஒன்றும் பெருசா பண்ணுவாருன்னு தோணல. போன வருஷம் என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். இந்த வருஷம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்ப்போம். பட் அவரு திடீர்னு வந்தாலுமே எனக்கு என்னமோ அன்லைக்லின்னு தான் பாலாஜ் தோணுது. 1-2 வந்து இட் வில் பி பிட்வீன் எய்தர் மெக்லாரன் ஆர் ஃபெராரி. 2 விஷயம் சிரிப்பு வருது. ஒன்னு பெரேஸை நினைச்சா சிரிப்பு வருது. இன்னொன்னு நானே லைட்டு பிரைட்டா வச்சிருக்கேன், சிரிச்சுனே இருக்கேன். என் பல்லு வேற செம வெளிச்சமா இருக்கா, எனக்கே சிரிப்பு தாங்க முடியல. ஸோ பெரேஸை நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் ஐ கெஸ் ஸ்லோலி வி ஆர் சீயிங் தி எக்ஸோடஸ் ஆஃப் ஆல் த சீனியர் டிரைவர்ஸ். ஸோ ரேஸுக்குள் வருவோம். முதல்ல ஃபெராரிக்கு பாராட்டுகள். ஸ்ட்ராட்டஜி ஆன் பாயிண்ட், 2 டிரைவர்ஸுமே ஆன் பாயிண்ட். சயின்ஸ் வண்டியில மட்டும் அந்த சின்ன பிரச்சனை இல்லைன்னா we could have actually seen a very very juicy battle ஆமாங்க. between சயின்ஸ் அண்ட் சார்ல்ஸ். ஏன்னா சயின்ஸ் வந்து இப்ப யார பத்தியுமே கவலைப்படுறதா இல்லவே இல்லை. கிளீனா ஸ்பிரிண்ட்லயே செம்மையா இருந்தது. பேசிக்கலி காமெண்ட்ரிலேயே சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு பிரச்சனை வந்துச்சு, he could smell fuel, என்னமோ செட்டிங் சொன்னாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட்ல செட்டிங்ஸையும் பண்ணிட்டு அண்ட் he was able to வண்டியை வெளியில விடாம, மூட் ஸ்பாயில் ஆகாம he got everything back into control and தாறுமாறான அண்டர்கட். ஆப்வியஸ்லி ஃப்ரெட்டை பத்தி நிறைய பேசிருங்க, ஹவு பிராக்மேட்டிக் ஹி இஸ் அஸ் அ பாஸ்னு. ஃபெராரி மட்டும் கன்சிஸ்டண்டா செம்மையா பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும். திடீர்னு ஒரு நாள் பத்தி எரியுது, திடீர்னு ஒரு நாள் தீ பிடிக்குது. இப்படிதான் ஒன்று ஃபயரா பர்ஃபார்ம் பண்றாங்க, இல்ல மொத்தமா கொளுத்தி விட்டு போயிடுறாங்க. கன்சிஸ்டண்டா செமையா பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும். யூ கேன் கால் டர்ன் ஒன் இன்சிடென்ட் லக்கி பிரேக். ஏன்னா கிரிஞ்சா இருக்கும் சொன்னா, ஜிடிஎஸ் 6க்கு முன்னாடி த்ரூ கோஸ் சார்ல்ஸ் லெக்லரே வந்துருச்சு அப்படின்னு. த்ரூ கோஸ் ஹாமில்டன் முடிஞ்சு த்ரூ கோஸ் லெக்லருக்கே வந்துருச்சு நம்மளுக்கு ஜிடிஎஸ் 6க்கு முன்னாடியே அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அப்ப முன்னாடி போனாரு. But then around lap 9லயே lap 9 or 14 he was already 5 seconds ahead, which then tells you irrespective of what had happened in turn 1, I think Ferrari would have chased down whoever it was in front. ஸோ நிறைய அன்பேக் பண்ண வேண்டியிருக்கு ஃபெராரி பத்தி. உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க. ஃபெராரியே எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஃபெராரி இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா வீக்கெண்ட் ஆரம்பிக்கும் போது சார்ல்ஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரெட் புல் அண்ட் மெக்லாரன் சேம் லெவல்ல இருக்காங்க, அவங்க தான் லீட்ல இருக்காங்க, நாங்க தேர்டு, எங்களுக்கு பின்னாடி மெர்சிடிஸ். பட் அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு த வீக்கெண்ட் கோஸ், வி மைட் ஆல்சோ பி பிஹைண்ட் மெர்சிடிஸ், வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சார்ல்ஸ் வந்து எக்கோ பண்ணியிருந்தார். பட் திடீர்னு பார்த்தோம்னா ஆப்வியஸா இந்த வீக்கெண்ட் ஸ்பிரிண்ட்டை வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு அன்ஆர்த்தடாக்ஸான ஒரு ஃபார்மேட்டுங்கிறதுனால எப்படி இது ஆகும், வண்டியோட ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்பிரிண்ட்ன்றது ஒரு மாதிரி ஃபிளாட் அவுட் ஆன விஷயம். அதை பேஸ் லைனா வச்சு ரேஸ் இப்படிதான் நடக்க போகுதுன்னு நம்மளால யாராலையும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் சில டீம் ஸ்பிரிண்ட் நல்லா பண்ணுவாங்க, பட் ஆனா ரேஸ்ல வந்து சொதப்பிடும், என்ன வேணா ஆகலாம். பட் ஆனா சார்ல்ஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த ட்ராக்ல எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு we will know that நாங்க இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் சின்ன அப்கிரேட்ஸ் கொண்டு வந்திருந்தோமா, are they going to hold true அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ ஆர் வி இன் அ ரைட் டைரக்ஷன் ஆர் ஆர் வி கோயிங் இன் அ ரைட் பாத் அப்படின்றது இந்த கோட்டா ரேஸோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸை வச்சு தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ ஐ கெஸ் நவ் வி காட் த ஆன்சர். பேசிக்கா என்ன சம விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, சேஃப்டி கார் முடிஞ்சு சார்ல்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணப்போ மேக்ஸ் வந்து ஹி காட் சார்ல்ஸ் செம ஸ்லிப் ஸ்ட்ரீம்ல இருக்காரு, செம கிட்ட இருந்தார். நான் என்ன நினைச்சேன்னா, ஆஹா போச்சுரா தூக்கிடுவாரு அப்படின்னு. பட் ஆனா அந்த ஃபெராரியில இருக்க பேஸ்
அந்த லேப் ஆரம்பிக்கும் போது மேபி ஹி வாஸ் 3 10s 2 10s தான் பின்னாடி இருந்தாரு. பட் அந்த டர்ன் 1 அந்த அசெண்டிங் டர்ன் 1 அப்பில் டர்ன் 1 வரும்போது 6 10s 7 10s டிஃபரன்ஸ் வந்துருச்சு. இத்தனைக்கும் மேக்ஸ்க்கு ஸ்லிப் ஸ்ட்ரீம் வேற இருந்தது. ஸோ அப்பவே ஐ வாஸ் லைக் ஓகே ஃபெராரி பிடிக்க முடியாதுங்க, முடிஞ்சுது. சார்ல்ஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் நோயிங் ஃபெராரி ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ஒரு சைடு தான் பயமா இருந்ததே தவிர வண்டியில பேஸ் வெறியா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. நம்மளும் ரேஸ் அப்ப பேசிட்டு இருந்தோம். சயின்ஸுக்கு மட்டும் அந்த நடுவுல அந்த பிரச்சனை இல்லைன்னா நிறைய ஃபைட் ஜூசியான ஃபைட் மேக்ஸ் வாச சயின்ஸ் பார்த்துருக்கலாம். அவர் அண்டர் கட்டே பண்ண தேவை இருந்திருக்காது. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி சார்ல்ஸும் சயின்ஸும் ஃபைட்டை கூட நம்ம பார்த்து இருந்திருக்கலாம். அது இன்னும் நல்லா இருந்திருக்கும், சூடு பிடிச்சிருக்கும். செமையான பர்ஃபார்மன்ஸுங்க. இது வந்து பேசிக்கா இப்போ மெக்லாரனுக்கு வந்து செம தலைவலி. நவ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப். தே கேன்ட் என்ன சொல்றது கம்ப்ளேசண்டா ஓகே கன்ஸ்ட்ரக்டர்ஸ் நம்ம தான் அப்படின்னு ரொம்ப இதுவா இருக்க முடியாது. அஃப்கோர்ஸ் தே ஹாவ் சம் பஃபர். பட் ஸ்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாரிஸ்க்குன்னு இது பண்ண போய் பியாஸ்ட்ரி ஏதாச்சும் கொஞ்சம் லைட்டா சாக்ரிஃபைஸ் பண்ண ட்ரை பண்ற கேப்ல ஃபெராரி இஃப் தே ட்ரை டு பவுச் ஆன் டு அன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஏதாச்சும் எசக பசகா ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தா இட் வில் பி a headache ஃபார் மெக்லாரன். as a டீமா இது ஒரு ஸ்டேட்மெண்ட் வின்னு சொல்லலாம் ஃப்ரம் த ஃபெராரி சைட் ஃபார் த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் டைட்டில். அடுத்து த மீட் ஆஃப் த ரேஸ் ஃபெராரியோட 1-2 அதுவே ஒரு கோலாகாலமான விஷயம். அதையே ஒரு விஷயம் ஓவர்டேக் பண்ணி தூக்கி சாப்பிட்டுச்சு அப்படின்னா மேக்ஸ் நாரிஸோட இந்த லாஸ்ட் ஃபியூ லேப்ஸோட ஸ்கிராப் தான். இந்த காலையே முன்னாடி சொன்ன அதே தான், அதே டெய்லர், அதே வாடகை. ஸோ ஜஸ்ட் வேற சர்க்கிட். மேக்ஸ் டிப்பிக்கல் மேக்ஸ் பிளே அண்ட் நாரிஸ் இஸ் ஸ்டில் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் அ வே அரவுண்ட் இட் லிட்ரலி. ஏன்னா அரவுண்ட்லையும் போக முடியல, இன்சைட்லையும் போக முடியல. ஸோ இது இந்த லேப் ஒன்னுக்கும் நாரிஸ்க்கும் இருக்க நீண்ட நாள் பகை அது போயிட்டே தான் இருக்கு. ஸோ அது மாறுமா மாறாதா, இவர் சார்ல்ஸோட போல் ஸ்டாட்டுக்கே டஃப் கொடுப்பாரு போலன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு நாரிஸோட லேப் 1 ஸ்டாட்ஸ் நம்ம பார்த்தோம்னா. ஸோ இந்த ட்ராக் லிமிட்ஸ்ன்றது ஒரு எப்பயுமே இருக்க பிரச்சனை தான். இப்போ ஆஸ்ட்ரியாவில் மேக்ஸ்க்கும் நாரிஸ்க்கும் ஆல்மோஸ்ட் அதே தான் நடந்தது. ஐ மீன் வி நோ ஹவு மேக்ஸ் டிஃபென்ஸ். பட் இந்த வாட்டி மேக்ஸ் ஓவர் த டாப் பண்ண மாதிரி எனக்கு பெருசாக தோணல, கம்மிங் ஃப்ரம் அ மெர்சிடிஸ் ஃபேன். ஸோ that says a lot. It was not over the top. Any driver who's in front will defend, especially when a good driver who knows he is slow. இந்த ரேஸ் சொல்ல போனா மேக்ஸ் செம்மையா பொசிஷன் பண்ணாரு காரை. ஐ மீன் ஹி இஸ் த சாம்பியன்ஷிப் மெட்டீரியல்ல. சும்மா ஃபாஸ்டான காரு எனக்கு முன்னாடி ஓட்டம் மட்டும் தெரியும்னு இல்லை, பின்னாடி ஒரு ஃபாஸ்டான கார் சேஸ் பண்ணும்போது எப்படி டிஃபெண்ட் பண்ணணும். வி ஆர் சீயிங் ஹவு பெரேஸ் இஸ் டூயிங்ல. லைக் P20ல P20 கூட இல்லை, பிட்லேன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜார்ஜ் வந்து பெரேஸுக்கு முன்னாடி முடிகிறாரு. அந்த காரை வச்சுட்டு பெரேஸால அவ்வளோதான் பண்ண முடியும்னும் போது given that அந்த கார் ஸ்லோ ஆயிடுச்சு இப்போ. பட் தென் மேக்ஸ் இஸ் ஸ்டில் ஏபிள் டு புட் ஹிஸ் கார் இந்த போடியம்ன்றதே பெரிய விஷயம் தான். ஸோ ஹீ இஸ் கோயிங் டு டிஃபெண்ட் வித் ஆல் ஹீ ஹேஸ் காட் அண்ட் டூ சம் மோர். இதை நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். மேக்ஸ் ஆல்வேஸ் ஆப்ரேட்ஸ் ஆன் தட் ஃபைன் லைன் அண்ட் தென் பார்க்கலன்னா கண்டிப்பாக ஹீ வில் கிராஸ் இட். அது எல்லாருமே பண்ணுறது தான். எனி ஒன் வில் டூ தட். ஏன்னா F1 ஸ்போர்ட்டே அதுதான். இன்ஜினியர்ஸ் வில் ட்ரை டு புஷ், என்ன பண்ண முடியுமோ அதை புஷ் பண்ண ட்ரை பண்ணுறது இன்ஜினியர்ஸோட வேலை. எவ்வளோ செலவு பண்ணாலும் அதை கேட்ரிங்காக காமிக்க வேண்டியது அக்கௌண்டன்ஸோட வேலை. இந்த மாதிரி நிறைய இருக்கு இந்த ஸ்போர்ட்ல. ஸோ மேக்ஸ் பண்ணதை தான் பண்ணாரு. இட்ஸ் ஜஸ்ட் தட் நாரிஸ் குடன்ட் ஃபைண்ட் அ வே அரவுண்ட் இட். எப்படி பார்க்குறீங்க இந்த டஸ்ல? அண்ட் த பெனல்டிஸ் வேர் கைண்ட் ஆஃப் ஆல் ஓவர் த பிளேஸ். ஏன்னா ஜார்ஜோட பெனல்டி எனக்கே டோட்டோ சொல்லி அதை மீம் ஆக்கிட்டாரு, இட்ஸ் அ ஜோக் அப்படின்னு. இட் வாஸ் அ ஜோக். ஏன்னா அதுக்கு போய் ஜார்ஜுக்கு 5 செகண்ட் பெனல்டி கொடுத்துருந்தோமான்னு எனக்கு தெரியல. அண்ட் கமெண்ட்ரியில இன்னொன்று என்ன அப்சர்வ் பண்ணாங்கன்னா, ஜார்ஜுக்கு அதை கொடுத்துட்ட பிறகுதான் சரி ஓகே இனிமேல் எல்லாருக்கும் கொடுத்துருவோன்ற மாதிரி தான் பெனல்டிஸ் போச்சு வெளியில் அதுக்கப்புறம். ஸோ இட் வாஸ் வெரி வியர்ட். ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் ஓகே டு சே இட் வென்ட் அகெயின்ஸ்ட் நாரிஸ். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆஸ் அ ரெட் புல் ஃபேன் அண்ட் ஆஸ் an F1 ஃபேன்? I don't think anyone can be blamed here. I mean, what I mean by that is மேக்ஸையும் சரி நாரிஸையும் சரி எனக்கு தெரிஞ்சு 2 பேரையுமே பிளேம் பண்ண முடியாதுன்னு தோணுது. ரூல்ஸே கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்கு. எஸ்பெஷலி ஜென்ரலா வந்து சில விஷயங்கள் we can understand why it is kind of
FIA is leaving it as a open-ended statement so that நம்ம இது நிறைய ஆல்ரெடி பேசியிருக்கோம். இந்த டெவலப்மெண்ட்லாம் ஏன் ஓப்பன் எண்டடா இருக்கு, so that they want the teams to push அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது. பட் இந்த ரூல்ஸ் கைட்லைன்ஸ்ன்னு எழுதுறப்போ எஸ்பெஷலி ஃப்ரம் த ரேசிங் ஸ்டாண்ட் பாயிண்ட், வீல் டு வீல் ரேசிங் ஸ்டாண்ட் பாயிண்ட், ஓவர்டேக்கிங் ஸ்டாண்ட் பாயிண்ட்னு பார்க்கும்போது கைட்லைன்ஸே வந்து கொஞ்சம் வந்து கிரேவா தான் இருக்கு. ஓகேவா, அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி மேக்ஸ் வந்து அதை வந்து கரெக்டா வந்து he is making sure that he is using not only every ounce of performance from that car, he is using every gray area that is available within the rule book to make sure that Norris doesn't go through. அந்த மாதிரி தான் பேசிக்கா இந்த பர்டிகுலர் அக்கேஷன்ல அவர் அப்படிதான் ஃபுல்லாவே பண்ணார். எனக்கு லேப் 1 லீவே புரியுது. ஓகே, லேப் 1 வந்து இன்சிடென்ட்ஸ் கேன் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயத்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஆகானுக்கும் ஆல்பனுக்கும் உள்ள இன்சிடென்ட் வந்து இட் வாஸ் அ லேப் 1 டர்ன் 1 இன்சிடென்ட். ஓகே ஃபைன். எனக்கு என்ன புரியலன்னா, மேக்ஸுக்கும் நாரிஸ்க்கும் இருந்த லேப் 1 இதுல it is evident that Max is kind of coming in the inside and he is kind of pushing him off the road. அங்க வந்து அது டெலிபரேட் இல்லன்னு எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு ஆக்சுவலி புரியல. அகைன், ஐ எம் a Max fan, I am a Red Bull fan. டெலிபரேட்டா you kind of break too much late than your opponent and then you kind of you run off the road and you make that Norris is also off the track. அப்படின்றப்போ அதை ஒரு லேப் 1 இன்சிடென்ட்டா என்னால போட முடியல. rather it was deliberate that okay லேப் 1ல இது பண்ணா பிரச்சனை இல்லை, நம்ம தப்பிச்சிடலான்னு பண்ண மாதிரி இருந்துச்சு. இன்னொரு என்ன பிரச்சனைனா, இது அகைன் கோட்டால இட் இஸ் எல்லாம் நார்மலைஸ் பண்றாங்க. லைக் டிபிக்கல் லேப் 1 கஷ்டம் தான், அப் ஹில் அப்படின்னு சொல்லிட்டு அப் ஹில் டிபிக்கல் கோட்டா மூவ் கோட்டா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு மூடி இன்சிடென்ட் அழுத்தி மூடி அப்படின்னு சொல்லிட்டு நார்மலைஸ் எக்ஸாக்ட்லி நார்மலைஸ் பண்றப்ப அகைன் we can argue that Norris இன்னும் இன்சைட் கவர் பண்ணிருக்கணும் and all those things, but it doesn't change the fact that ரெண்டு டிரைவரும் எப்படி ஓட்டணும், எப்படி ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்றது இருக்குல்ல. இப்போ ரசல் போட்டாஸ் இன்சிடென்ட் பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க, ஸ்டீவர்ட்ஸ் வந்து ரசலுக்கு ஏன் பெனல்டி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிரீச் ஆஃப் அப்பெண்டிக்ஸ் சாப்டர் 4 to article 2B of the international sporting regulations or international sporting code அப்படின்ற இதுபடி ரசல் வந்து போட்டாஸை இன்சைட் லைன்ல ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்றாரு. ஸோ அப்படி பண்ணும் போது என்ன சொல்றாங்கன்னா, இன்சைட்ல நீ ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணும் போது யூ ஷுட் கிவ் எனஃப் ஸ்பேஸ் ஆன் த அவுட் சைட் ஸோ தட் யூ டோன்ட் டிரைவ் த ஓவர்டேக்கிங் கார் ஆஃப் த ரோட். ஸோ போட்டாஸை நீ வந்து ட்ராக்குக்கு வெளியே போகாம நீ இன்சைட் லைன்ல ஸ்பேஸும் கொடுக்கணும், ஆனா ஓவர்டேக்கும் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரூலை பிரீச் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு பெனல்டி கொடுத்தாங்க ரசலுக்கு. இப்ப எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இதே தான் டிப்பிக்கலா லேப் 1ல நாரிஸ்க்கும் மேக்ஸுக்கும் நடந்துச்சு. லீட்ல இருக்கிறது நாரிஸ், இன்சைட் லைன் எடுக்கிறது மேக்ஸ். உள்ள பூந்து லேட்டா பிரேக் பண்றாரு, மீனிங் ஹி இஸ் ட்ரைங் டு ஓவர்டேக் நாரிஸ். ஸோ இன்சைட் லைன்ல இருக்கும் போது அவரு ஆக்சுவலி நாரிஸ்க்கு அவுட் சைட்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும், ஆனா கொடுக்கல. ஸோ இதை வந்து எனக்கு வந்து லேப் 1 டர்ன் 1 இன்சிடென்ட், ஸோ அதனால இப்ப நம்ம பேசின மாதிரி இது ஒரு டிபிக்கல் கோட்டா இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலைஸ் பண்ணி அதை எதுவும் கொடுக்காம, பட் ராதர் அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டுக்கு பெனல்டி கொடுக்கறது, ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் ரசல் வர்சஸ் போட்டாஸ் கொடுக்கறது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு லிட்டரலா புரியல. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆகான் ஆல்பனோட இன்சிடென்ட் ஓகே இட்ஸ் டர்ன் 1 இன்சிடென்ட், ஏன்னா ரொம்ப ஜாம் பேக்டா இருக்காங்க. இந்த இடத்துல மேக்ஸ்க்கும் நாரிஸ்க்கும் முன்னாடி யாருமே இல்ல. இட்ஸ் நாட் லைக் தே ஹவ் பீன் கார்னர்ட் ஆர் ஜாம் பேக். ஸோ அப்படின்ற பட்சத்துல ஒரு டர்ன் 1 இன்சிடென்ட்னு சொல்றது, டிரைவர் அதெல்லாம் யோசிச்சு தானே கேர்ஃபுல்லா எந்த இடத்துல பிரேக் பண்ணும், எவ்வளவு புஷ் பண்ணலான்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதையும் தாண்டி பண்றாங்கன்னா தே ஆர் கைண்ட் ஆஃப் ட்ரைங் டு யூஸ் திஸ் என்ன சொல்றது, அந்த ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க இல்லையா லேப் 1 டர்ன் 1 இன்சிடென்ட் அப்படின்றத, அதை நல்லா அபியூஸ் பண்ற மாதிரியான ஒரு வைப் தாங்க எனக்கு வருது. நம்ம பேசின மாதிரி இந்த இதுல நான் மேக்ஸையும் குறை சொல்ல மாட்டேன், எஸ்பெஷலி அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் அட் த எண்ட் லேப் 51 52லயோ நடந்த இன்சிடென்ட் ஃபார் விச் நாரிஸ் பெனல்டி வாங்கினார் இல்லையா, அந்த பர்டிகுலர் இதுல நான் மேக்ஸை குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த இடத்துல அப்படியே இட்ஸ் டிஃபரெண்ட். நாரிஸ் இஸ் ட்ரைங் டு ஓவர்டேக் மேக்ஸ், ரூல் புக் வந்து அப்படியே மாறுது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, த கார் ஹூ இஸ் இன்சைட் ஹூ இஸ் டிஃபெண்டிங் he owns the corner unless அவுட் சைடோட கார் ஓட
ஃப்ரண்ட் ஆக்சிலோ இல்ல வந்து ஃப்ரண்ட் விங்கோ இல்ல டயரோ ஏபெக்ஸுக்கு ரீச் ஆகும்போது முன்னாடி இருந்தா இருக்கணும். இதுல மேக்ஸ் தான் முன்னாடி இருந்தாரு. எக்ஸாக்ட்லி. சோ மேக்ஸ் நோஸ் தட் ஆப்வியஸ்லி. சோ அவரு என்ன இப்ப நாரிஸ் வந்து 90 மீட்டர்ல பிரேக் பண்ணாரு அப்படின்னா இவர் வந்து 91 ஆர் 89 மீட்டர்ஸ்ல பிரேக் பண்ண போறாரு. என்ன பண்ணாலுமே ஹி நோஸ். நாரிஸ் அது ரியலைஸ் பண்ணிட்டாரு. அதனாலதான் அவர் வந்து வெளியே போனாலும் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டாரு. பட் ஆனா நீங்க நம்ம ரேஸ் நடக்கும்போது பேசிட்டு இருந்த பாயிண்ட் வந்து ஒரு நல்ல பாயிண்ட். நீங்க சொன்னது இன்ஜினியர்ஸ் வந்து மேபி சொல்லி தே குட் ஹவ் கிவன் த பொசிஷன் பேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிருக்கலாம் அப்படின்றது. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இட்ஸ் நாட் கோயிங் டு பி பாசிபிள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ கெஸ் அந்த ஓவர்டேக் பண்ணாரு இல்லையா, ஓவர்டேக் ட்ரை பண்ண அந்த அட்டம் ட்ரை பண்ணாரு இல்லையா நாரிஸ், அந்த லேப்ல பார்த்தோம்னா டர்ன் 11ல நாரிஸ்க்கும் மேக்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 4/10 தான் மச்சி. இட்ஸ் நாட் ஈவன் பிக். நான் நினைச்சேன் இந்த லேப் கண்டிப்பா இந்த ஸ்ட்ரைட் டர்ன் 12 ஸ்ட்ரைட்ல கண்டிப்பா ஓவர்டேக் பண்ணிடுவாரு. ஏன்னா டிஆர்எஸ் இருக்கு, டயர் அட்வான்டேஜ் இருக்கு, பேஸ் இருக்கு. சோ இட்ஸ் கோயிங் டு பி மேபி லிட்டில் பிட் டிஃபிகல்ட் பட் கண்டிப்பா அடிச்சிருவாரு அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா மேக்ஸோட பேட்டரி டிப்ளாய்மென்ட் வேற லெவல். எக்ஸாக்ட்லி. பட் கண்டினியூ. சோ நீங்க சொன்ன மாதிரி பேட்டரிய செமையா மேனேஜ் பண்ணாரு, டிஃபென்ஸ் பக்காவா பண்ணாரு. இன்னொரு சம மேட்டர் மார்டின் பிரண்டல் சொல்லியிருந்தாரு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்பிரிண்ட்ல நாரிஸ் தப்பு பண்ணாரு, அதனாலதான் அவருக்கு ஒரு பொசிஷன் போச்சு. கடைசியில வந்து பார்த்தோம்னா சைன்ஸ் வந்து சேஸ் பண்ணிட்டு இருப்பாரு, நாரிஸோட வீல் லாக் அப் ஆயிடும். சோ அந்த ஒரு பொசிஷன் விட்டுருவாரு. மேக்ஸ் தப்பு பண்ணாலுமே he has this canny ability to kind of correct it. அதோட டேமேஜ செமையா லிமிட் பண்றாரு. மேக்ஸுமே பார்த்தோம்னா ரேஸ்ல வந்து ஒரு சில இடங்கள் லாக் அப் பண்ணாரு. பட் அந்த லாக் அப்னு தெரிஞ்ச உடனே he somehow is able to kind of bring the car up. லாக் அப் ஆச்சானு அந்த அது ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி ஆயிடும். லாக் அப் ஆன மாதிரி இருந்ததே அதுக்குள்ள சரியாயிடும். எக்ஸாக்ட்லி. சோ தட் வாஸ் மார்டின் பிரண்டல் சொல்லியிருந்தாரு. செம அந்த ஃபீல் ஃபார் த பிரேக், அந்த ஃபீல் ஃபார் த டயர்ஸ் அண்ட் ஆக்சல், அது வந்து நமக்கு தெரியும் மேக்ஸ் எந்த அளவுக்கு சூப்பர்னு. ஹீஸ் கைண்ட் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேட்டிங் இட் நவ் அப்படின்னு. சோ இதெல்லாம் பார்க்கும் போது நாரிஸ்க்கு என்ன சொல்றது ஆப்வியஸா கடியா இருக்கும். த குட் திங் இஸ் தட் நீங்க சொன்ன மாதிரி நாரிஸ் இஸ் கெட்டிங் பெட்டர். ஓப்பனா ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆக மாட்டேங்கிறாரு. பட் ஆனா ஸ்டில் அந்த ஒரு ஆமா, ஆனா அந்த ஒரு இது இருக்கும், முடியல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணணும், அந்த டெஸ்பரேஷன் இருக்கும். சோ அததான் பேசிக்கா நாரிஸ் யூஸ் பண்ணிட்டாரு. நாரிஸ பயங்கரமா திட்டுறாங்க சோசியல் மீடியால. அது டச் ஃபேன்ஸா இல்ல ஜெனரலா மத்த ஃபேன்ஸா இல்ல பிரிட்டிஷ் ஃபேன்ஸ் நாரிஸ் திட்டுறாங்களான்றது as an Indian man going through social media எனக்கு பெருசா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரல. பட் நாரிஸ் ஆக்சுவலி ரிசீவ்ஸ் so much hate and criticism for so many things ரேண்டமாவே. பட் தென் இஃப் யூ ஆர் an actual championship material, நீ இதெல்லாம் முழுங்கிட்டு இதெல்லாம் உன்னை அஃபெக்டே பண்ணாத மாதிரி நடந்துக்கிட்டு தான் நீ ரேஸ் பண்ணணும். நாரிஸ் இன்னும் அதை அன்லாக் பண்ணிட்டாரான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இட் டெஃபினெட்லி சீம்ஸ் லைக் ஹி இஸ், ஐ மீன் எவ்ரி டிரைவர் வில் டெஃபினெட்லி பி அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் அவுட் சைட். பட் யுவர் ஸ்கின் நீட்ஸ் டு பி ஃபியூ எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் ஆஃப் திக் டு ஃபர்கெட் ஆல் தட் அண்ட் ப்ரூவ் எவ்ரி ஒன் ராங் ஆன் த ட்ராக். ஆனால் நாரிஸ் ரேஸ் வின் பண்ணிட்டோம், ஹீ வில் சைட் தட் என்னை பற்றி நிறைய இந்த மாதிரிலாம் பேசினாங்க அந்த மாதிரி தான். ஸோ ஐ டோன்ட் நோ வெதர் ஹீ கேன் கம்ப்ளீட்லி கீப் தட் அசைட் அண்ட் தென் ப்ரூவ் இஸ் மெட்டல் ஆன் த ட்ராக். ஏன்னா அவருக்கே செல்ஃப் டவுட் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சா இல்லை ஜென்ரலாகவே அவருக்கு இருக்கு, அது இன்னும் கம்மியாக ஆகணுமா அப்படின்றது என்னால் பெருசாக அதை பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியல. மேக்ஸ் வந்து யோசிக்கணும், இல்லை ஏதாச்சும் மேக்ஸ் மைண்டுக்குள்ள ஒரு டவுட் வரணும்னா இது வரைக்கும் நான் பார்த்ததுல ஹாமில்டன் கொண்டு வந்தது தான். ஐ ஹாவ் அ ஃபீலிங் தட் இஃப் இட் இஸ் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், சயின்ஸ் கேன் ஆல்சோ டூ இட் அண்ட் சார்ல்ஸ் கேன் ஆக்சுவலி கோ toe வித் மேக்ஸ். பிகாஸ் சார்ல்ஸும் ஆன் த எட்ஜில் ஓட்டுறதுல சார்ல்ஸ் செம. எனக்கு ஐ டோன்ட் திங்க் மேக்ஸ் ஃபைண்ட்ஸ் நாரிஸ் ஆர் மேக்ஸ் சீஸ் நாரிஸ் ஆஸ் அ ப்ராப்பர் த்ரெட். ஹி நோஸ் நாரிஸ் இஸ் அ குட் டிரைவர் அண்ட் தேர் இஸ் ரெஸ்பெக்ட். பட் எனக்கு பர்சனலாக ஐ டோன்ட் திங்க் மேக்ஸ் சீஸ் நாரிஸ் ஆஸ் அ த்ரெட் ஆர் at the same level, because now he knows that Norris has a better car and he has an edge and it stops there. அதனால பார்க்கணும் எப்படி இது அன்ஃபோல்ட் ஆகுதுன்னு. நம்ம மேக்ஸ் நாரிஸை பற்றி நிறைய பேசிட்டோம், நம்ம அடுத்து பெரேஸுக்கு வருவோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம கிட்ட 3 பீஸ் இருக்கு. ஒன்று பெரேஸ், ஒன்று 3 pieces. இட் இஸ் நாட் இனஃப். பெரேஸ், சுனோடா, லாசன். ஸோ
சி லாசன் பத்தி பேசும்போது எனக்கு திருப்பியும் இந்த ரேஸ்ல வந்து ஹல்கன்பர்க், ஜார்ஜ் அண்ட் காலோபிண்டோ பத்தி நம்ம பேச முடியலன்றது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஐம் திங்கிங் லாசன் இஸ் மேக்கிங் அ கிரேட் கேஸ் ஃபார் himself. ஏன்னா கால் ஸ்டார்டிங்கும் நான் சொல்லியிருந்தேன். ஆஃப்டர் லாசன் pitted, யூகி ஆல்சோ pitted, அண்ட் ஆப்வியஸ்லி லாசன் ended up within points and யூகி வாஸ் அவுட் சைட். கத்த ஆரம்பிச்சார் இன்ஜினியர், இது எப்படி நடந்தது எனக்கு சொல்லுங்க, எனக்கு இப்பவே தெரியணுன்ற மாதிரி. அண்ட் தென் இம்மீடியட்லி லூசஸ் கான்சென்ட்ரேஷன், ஸ்பின்ஸ் இன் டர்ன் ஒன். இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை, இது இந்த வருஷமும் நம்ம பேசியிருக்கோம், இது போன வருஷம், அதுக்கும் போன வருஷம் கூட நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். யூகி இந்த மாதிரி if he loses concentration, either he go hits someone or automatically spins by himself. Oscar Piastri brings a certain calmness, அண்ட் லாசன் பார்த்தா எனக்கு he brings that நியூசிலாந்து காம்னஸ் அப்படின்னே தோணுது. ஐ மீன் we don't obviously attribute calmness to Australians, ஏன்னா அவங்களோட ஒரு ஜென்ரல் பிஹேவியர் வேற, ஆர் அட்லீஸ்ட் கிரிக்கெட் வைஸ். ஐ ஹவ் நாட் சீன் them in other sports or followed them in other sports. But then the calmness Lawson brings is quite amazing. இந்த மாதிரி இவ்வளோ பெனல்ட்டியோட முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி, எனக்கு என்னமோ ஒரு பாயிண்ட்ல பெரேஸுக்கு முன்னாடி நான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன், பெரேஸ் மட்டும் இந்த ரேஸ் லாசனுக்கு பின்னாடி முடிச்சாருன்னா அதை விட ஒரு அசிங்கமே இருந்திருக்காது. நல்ல வேலை நடக்கல. ஜார்ஜ் ரசல் டூயிங் அ பிட் லேன் ஸ்டார்ட் வித் அ 5 செகண்ட் பெனல்டி, ஃபினிஷிங் அபவ் பெரேஸ். நம்மளே இந்த சீசன் ஸ்டார்டிங்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் பெரேஸுக்கு சப்போர்ட் பண்ணி, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே எங்களால் பெரேஸுக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு அறிவிப்பு கொடுத்து, இப்போ இதுக்கு மேலே இதை பற்றி என்ன சொல்றதுன்னே தெரியல. இஃப் த கேஸ் இஸ் பிட்வீன் யூகி அண்ட் Lawson, irrespective of whether Honda is going to continue their partnership or not with, அதான் பண்ணல, பட் தென் பண்ணியிருந்தாலும் கூட ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் அ கிரேட் கேஸ் ஃபார் யூகி வென் ஹீ இஸ் பீங் கம்பேர்ட் வித் லாசன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் பெரேஸை பத்தி பேசலாம், அது டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ பெரேஸ் அவள் தான் நினைக்கிறேன். ஐ கெஸ் தெரியுது, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாப்ல. ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டண்ட்ல வந்து யூகியை ஓவர்டேக் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆக்குனாரு. ரொம்ப நேரம் யூகி பின்னாடியே தான் இருந்தாப்ல. சோ தெரியல, ஐ மீன் லிட்டரலா எல்லாருக்கும் கன்ஃபியூஷன், ஷாக் ஆகறதா வேணாமா அப்படின்னு கமெண்டேட்டர்ஸ் எல்லாம். ஆமா, லைக் வந்து இவரும் மார்டினும் சாரி பிரண்டிலும் கிராஃப்டியுமே பேசிட்டு இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் ரீசெண்டா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு பெரேஸ் மேல, இஸ் டேக்கிங் டூ லாங் டு ஓவர்டேக் த லோவர் ஆர்டர் டீம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுல இருந்தே தெரியுது வண்டியில வந்து அவருக்கு வந்து சுத்தமா அவருக்கு கண்ட்ரோல் போயிடுச்சுன்னே நம்ம சொல்லலாம். he's kind of driving, he's not racingன்ற மாதிரி ஃபீல் வருது பேசிக்கா. ஸோ நம்ம வந்து மழையில நம்ம எப்போ நடக்கும்போது மழையில சுத்தாம 10 லேப் முடிச்சா போதுண்டா அப்படின்னு போகலாம், அந்த மாதிரி பேசிக்கா அவர் ஓட்டிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பிட்லேன்ல இருந்து ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி, அதுவும் அந்த ஹார்ட்ஸ்ல வந்து 5 செகண்ட் பெனல்டி வாங்கி அதையும் தாண்டி உங்களுக்கு முன்னாடி முடிச்சிருக்காருன்னா நீங்க வந்து பெரேஸ் இல்ல, ஏஐ வித் டிஃபிகல்ட்டி 30 அப்படின்னு தான் நான் சொல்லணும் பேசிக்கா பெரேஸ். அவ்வளவுதான் மச்சி. அடுத்த வருஷம் ஐ கெஸ் நம்ம இது ஆல்ரெடி நம்மளும் எவ்வளவு படிக்காதவன் மீம் தான் போறது, நான் முன்னாடி போகணும்ல இப்போ அப்படின்ற மாதிரிதான் தனுஷ் ஓவர்டேக் பண்ணி போவானே விவேக, நம்மளும் எவ்வளவு மீம் தான் போறது. அந்த இன்னொரு டிரைவர் யார் தனுஷா யார வேணா போடலாம், ஆனா விவேக் என்னைக்குமே பெரேஸ் தான் போல இருக்கு. ஆல்ரெடி பெர்ஃபார்மன்ஸ் கிளாஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ரீசெண்டா எங்கேயோ பார்த்தேன் பெரேஸோட கான்ட்ராக்ட்ல. ஸோ விச் மீன்ஸ் அடுத்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா யூகி ஆர் லாசன் இவங்க 2 பேர்ல ஒருத்தர் கம்மிங் டு. ஸோ பெரேஸோட கதை இதுதான். என்ன பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் சார்ல்ஸ் செமையா ஓட்டினாரு தெர் இஸ், ஆனா இந்த ரேஸ்ல ஆக்சுவலி டிரைவர் ஆஃப் த டே இட் வாஸ் நெவர் ஈஸி. என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா யோசிச்சோம்னா காலபிண்டோ செமையா ஓட்டினாரு, நீங்க சொன்ன மாதிரி ஹல்கன்பர்க் சூப்பரா, ஜார்ஜ் டிசர்வ்ஸ் டிரைவர் ஆஃப் த டே டு பி ஆனஸ்ட், அண்ட் லியம் லாசனும் செமையா ஓட்டினார். 2 பேர் எனக்கு தெரிஞ்சு ஃபைட்னு வந்திருக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஜார்ஜ் வர்சஸ் லியம் லாசன் வந்திருக்கணும். ஏன்னா லியம் லாசனோட ஒவ்வொரு மூவும் இட் ஹேட் கன்விக்ஷன் பேசிக்கா. ஒரு மூவ்லயும் ஒரு பதட்டமே இல்ல. இட்ஸ் லைக் ரொம்ப நாள் கழிச்சு காருக்குள்ள உட்கார்ற மாதிரியான ஒரு இதுவே இல்ல. ஒரு வருஷம் கழிச்சு எக்ஸாக்ட்லி it was almost like he never left. and especially அவரோட மூவ் எல்லாமே ஒரு மாதிரி எந்த இடம்னா அந்த டர்ன் 13 14 15 16
அங்கெல்லாம் வந்து traction actually you can drive the car but it's not easy to race and overtake someone there. ஸோ எனக்கு தெரிஞ்ச அதுதான் த மோஸ்ட் இம்ப்ரெசிவ் திங். ஸோ இது வந்து செம்ம ஸ்டேட்மெண்ட். மார்க்கோ ஜாலியா இருப்பாரு பேசிக்கா, நம்மளே எதுவும் சொல்ல தேவையில்ல, பையனே செமையா பண்ணிட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்ட்ரிங் ஆஃப் பெர்ஃபார்மன்சஸ் அவர்கிட்ட இருந்து எப்படி இருக்க போகுது? ஸோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டோம், விச் இஸ் குட். ஐ டோன்ட் வாண்ட் இட் டு பி ஜஸ்ட் அ ஒன் டைம் திங்கி. ஸோ அண்ட் ரெட் புல் ஷுட் நாட் டிசைட் பேஸ்ட் ஆன் ஜஸ்ட் திஸ் பெர்ஃபார்மன்ஸ். They already did a mistake with Nick De Vries. So I don't want them to repeat that. So பார்க்கட்டும், இந்த அந்த 5-6 ரேஸ் பாருங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் லியம் லாசன் டீசெண்டா, இதே மாதிரி இல்ல, ஓரளவுக்கு டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்றாரு. லெட்ஸ் சே தட் ஆர்குமெண்ட் சேக் வந்து எல்லா இதுக்கப்புறம் வர எல்லா ரேஸ்க்குமே யூகியோட ஒன்னு இல்ல 2 பொசிஷன் பின்னாடி முடிக்கிறாருன்னு வச்சுப்போமே. அப்படி முடிச்சா கூட லியம் லாசனுக்கு தான் சீட்டு போகும்னு நினைக்கிறேன் மச்சி. ஏன்னா நீ சொன்ன பாயிண்ட் தான். யூகி இஸ் a very good driver. He can become a great driver, but the only blocker or showstopper is his temperament. அந்த டெம்பரமெண்ட் நம்ம பாரேனுக்கு அப்புறம் ஆக்சுவலி கொஞ்சம் பெட்டர் ஆனாரு. யூகி வந்து ஓரளவுக்கு பெட்டர் ஆனாரு. ரொம்ப கத்துறது இல்ல, ஹியர் அண்ட் தேர் இந்த பிராக்டிஸ் குவாலிஃபைங்ல here and there கத்துவாரு. That's all fine. It's I mean, who are we to judge? They are driving a car in that much speed, there are so much heat, எல்லாமே ஓகே. பட் we have seen so many times, நீங்க நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க அந்த இந்த டெம்பரமெண்ட் இருக்க வரைக்கும் கண்டிப்பா ரெட் புல் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. and he knows that the thing is he's not able to, we should not say he is not putting effort into it. கண்டிப்பா அவ்வளோ கோச் இருப்பாங்க அவங்களுக்கு, மென்டலா பிசிக்கலா அப்படின்றப்போ they will be talking about it. அவரால் எனக்கு தெரிஞ்சு முடியல, அந்த டெம்பரமெண்ட் வந்து அவரால் மெயின்டைன் பண்ண முடியல, காமா இருக்க முடியல. ஸோ இதனாலேயே எனக்கு தெரிஞ்சு யூகிக்கு அந்த சீட்டு இருக்காது மச்சு. யூகிக்கு என்ன ஆக போகுதுன்னு எனக்கு ஆக்சுவலி ஐடியா இல்லை. ஏன்னா ஏஎம்ஆர் சைடும் இப்போ ஹோண்டாவும் ஏஎம்ஆரும் பார்ட்னர்ஷிப்ன்றப்போ அங்க ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தோம்னா ஐடியலி இருக்கு. பட் we know யாரு அங்க வந்து அலான்சோ இருக்காரு, அவர் இன்னொரு 15 வருஷம் ஓட்டுவாரு. இன்னொரு சீட்டு நம்ம யாரு ஓட்ட போறா நமக்கு தெரியும். யூ நோ ஹூ. சோ அலான்சோ தாண்டா இங்கிலீஷ்கார சத்யராஜ். அதான் 12th காலேஜ் படிக்கிறேன்னு என்னால போய் சொல்ல முடியாதுங்க. சாரி, நான் அந்த அளவுக்கு மோசமானவன். நான் 12th அதான். நீங்க சொல்லும் போது எனக்கு இன்னொரு மீம் பேசிக்கா, சத்யன் தான் வந்து இவர் லாரன்ஸ் ஸ்ட்ரால் எப்படி வந்து அலான்சோக்கு சீட்டு வாங்குவாருன்னா அந்த குழந்தையே நீங்க தான் சார் அந்த டயலாக் சொன்ன உடனே அவர் ஓகேன்னு சைன் பண்ண மாதிரி அந்த மீம் ஞாபகம். எனக்கு வந்து யூகி மேல இருக்கிறது வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா we have seen him drive the wheels of that racing bull and getting it in points time and time again. So நீங்க சொன்ன மாதிரி யூகியோட வழியில நிக்கிற ஒரே ஒரு பிரச்சனை யூகி தான். ஆக்சுவலி செம்ம டிரைவர் அவரு. டேனியல் ரிகார்டோ மாதிரி ஒரு ரேஸ் வின்னர் உங்க டீம்மேட் இருக்காரு and he consistently out qualified Danny. கன்சிஸ்டன்ட்லின்றதை விட then he actually blew him out of the water. பக்கத்துல கூட இல்ல ரிகார்டோ நிறைய ரேசஸ்ல, and he was driving so well. ஆனா யூகி கிட்ட there is this aspect of self destruction இருக்கு. அது கண்டிப்பா அதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ மேக்ஸுக்கும் தான் கோவம் வரும், பட் தென் the angrier he is, the better his driving is going to be. It is dangerous for others, but not for Max. Exactly. Okay. So it's not dangerous for Max. The angrier you make him, you can be 90 to 100% sure that the car is going to end up somewhere way too much in the front of the grid. So அதுதான் மேக்ஸ். ஆனா யூகி கிட்ட அப்படி இல்லை. the moment he gets angry 1-2 லேப்ல முடிஞ்சிடும். எனக்கு the thing with Lawson is I don't want Red Bull to screw him over. நீ பயங்கரமா ஓட்டுற, உன்னை நாங்க ரெட் புல்குள்ள கூட்டு வந்துடும் சொல்லிட்டு நிறைய பேரை முடிச்சிருக்காங்க. I பார்த்த வரைக்கும் I really like Lawson a lot and I really want him to flourish like how Piastri came out of Alpine and is flourishing in McLaren. I really want Lawson. It is almost evident that he is going to end up in Red Bull. அண்ட் ரெட் புல் வந்து ஒரு செகண்ட் டிரைவர் கிரேவியார்ட். அந்த கல்லறையில ஒரு பூ பூக்குமா அப்படின்றத நான் பார்க்குறேன். பூத்தா நல்லா இருக்கும். ஆர் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஜார்ஜ் வாஸ் தி அண்டர் ஸ்டடி அண்ட் நவ் ஜார்ஜ் இஸ் ஸ்லோலி மூவிங் இன் டு த ஃபர்ஸ்ட் டிரைவர்ஸ் பொசிஷன் இன் மெர்சிடிஸ். மேபி லாசன் கேன் ஜாயின் ஆஸ் மேக்ஸ் அண்டர் ஸ்டடி. கிளியர்லி டெல் த டீம் தட் ஆமாம் நான் செகண்ட் டிரைவர் தான், ஐ வில் வெயிட் ஃபார் மேக்ஸ் டு ஃபினிஷ் ஹிஸ் கெரியர்
அண்ட் தென் ஐ வாண்ட் டு பி த ஃபர்ஸ்ட் டிரைவர் இன் திஸ் டீம். அது ரெட் புல் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ல நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் ஆக்சுவலி ரெட் புல் டீரெயில் ஆவாங்கன்னு நான் யோசிச்சு கூட பார்த்ததில்ல. வாட் இட் ஹேப்பன் இன் மந்த்ஸ் டைம்ல எல்லாம் ஒரு ஒரு குட்டி செல்ஃபில ஆரம்பிச்சுதா அது அந்த ஓகே நம்ம சிவிலாவே வச்சுப்போம். ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் இந்த அவங்களே அவங்கள செஞ்சுப்பாங்கன்னு நான் யோசிக்கல. ரியலி விஷிங் த பெஸ்ட் ஃபார் லியம் லாசன் அண்ட் ஹோப்பிங் ஹி ஃப்ளரிஷஸ். அண்ட் அதான் இதை நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் பைலட்ஸ் தாறுமாறு சூப்பராக பண்ணுறாங்க. பார்க்கணும். மெக்சிகோ, தின் ஏர், காட்சனோட ஃபேவரட் ட்ராக். ஆனால் காட்சன் நம்மளை ரொம்ப நாளாக ஜாயின் பண்ணல. பெட்டர்னிட்டி எக்ஸ்டெண்டட் பெட்டர்னிட்டி லீவ்லேயே இருக்காரு. முடிஞ்சு ஃபேர்வெல்னு தெரிஞ்சிருச்சு. ஏதாச்சும் பண்ணுங்க பெரேஸ் ப்ளீஸ். நீங்க ஒரு சூப்பர் டிரைவர்னு எங்களுக்கு தெரியும். பட் எல்லாருமே ஒரு பிரைமை தாண்டி ஒரு பிளாட்டியூ அடிச்சு அங்கேருந்து ஸ்லோப்லேருந்து கீழே இறங்குற காலம் எல்லாருக்கும் தான் வருது. ஹோப்ஃபுல்லி பெரேஸ் டஸ் வெல் இன் மெக்சிகோ. ஆஸ் யூஷுவல் ஆஸ் அ மர்சிடிஸ் ஃபேன் ஐ எம் ரியலி ஹோப்பிங் ஹாமில்டன் கேன் ராப் திஸ் இயர் அப் அண்ட் ஹாய். உங்களை மறுபடியும் மெக்சிகோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாலாஜ் அண்ட் சபரீஷ். நன்றி, வணக்கம்.